السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ரமதான் நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். சர்வசாதாரணமாக எங்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கிடையிலே, ஊர் மக்களுக்கு மத்தியிலே இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி அல் குர்ஆன் அதனை எவ்வாறு அணுகுமாறு எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், சில வேளை ஒரு சபையிலோ அல்லது ஒருவரை முதலாவது சந்திக்கும் பொழுதோ இப்படி ஏதாவது ஒரு சந்திப்புக்கு ஒருவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது அவரை பற்றி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அந்த இருவருக்கு மத்தியிலே பெரிய ஒரு பிளவை, காலாகாலத்துக்கு ஒரு பகையை அது ஏற்படுத்தி பல வருடங்கள் கோபித்துக் கொண்டும் சண்டை பிடித்துக் கொண்டும் சச்சரவுப்பட்டுக் கொண்டும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வார்த்தையினால் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பகைமை, விரோதம், குரோதம் ஏற்பட்டது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? وَقُلْ لِعِبَادِي يَقُولُوا الَّتِي هِيَ أَحْسَنُ. நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் கூறுங்கள், يَقُولُوا الَّتِي هِيَ أَحْسَنُ, மிகவும் அழகானதையே சொல்லுமாறு நீங்கள் சொல்லுங்கள். எனது அடியார்களுக்கு நீங்கள் மிக அழகானதையே சொல்லுமாறு சொல்லுங்கள். ஏன்? இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே பகைமையை தூண்டி விடுகின்றான். இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்ன? நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து ஷைத்தான் பெரும் ஒரு விளையாட்டை விளையாடி விடுவான். நாமும் பெரிதாக ஒரு வார்த்தையாக நினைத்து நாங்கள் சொல்லி இருக்க மாட்டோம். சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு வார்த்தையை பிரயோகித்து விட்டு சென்றிருப்போம். அது பொதுவாக எல்லோருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான்? அதனை யாரை பற்றி நாங்கள் அந்த கருத்தை சொன்னோமோ அல்லது யாருடன் நாங்கள் பேசினோமோ அவருடைய உள்ளத்திலே இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் சோடித்து புனைந்து அதை ஒரு பெரும் ஒரு விவகாரமாக, பூதாகரமாக மாற்றிவிடுவான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான். அப்ப எனவே அந்த ஷைத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை மிக கவனமாக கையாள வேண்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் பேச வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தீய எண்ணம் இல்லாமல் சொன்ன வார்த்தையை கூட ஷைத்தான் என்ன செய்து விடுவான்? அதற்கு பல விடயங்களை ஃபிட் பண்ணி அதனை ஒரு பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தையை போன்று ஷைத்தான் காட்ட ஆரம்பித்து விடுவான். ஒரு வார்த்தையை வைத்து அவன் ஏன் அதனை சொன்னான், அவன் சொல்லக்கூடிய அந்த தொனி எப்படி இருந்தது, மற்றவர்கள் ஏன் சிரித்தார்கள், அதற்கு முன்னால் பின்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு புதிய ஒரு கற்பனையையே உருவாக்கி விடுவான். இதனால் சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரிவினை, நண்பர்களுக்கு மத்தியிலே பகைமை என்று பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது. எனவே இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொன்னால் அது சாதாரணமான விடயமாக இல்லை. ஏன்? அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவன் தான் அறிகின்றான். வஹுவல் லத்தீஃபுல் கபீர், அவன் நுணுக்கமான விடயங்களையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு தனது படைப்பினங்களுடைய உள்ளங்கள், மனங்கள் எப்படி செயற்படும், எப்படி இயங்கும் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் இந்த மனங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த விடயங்களை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், சில சகோதரர்களுக்கு மத்தியிலே, பெரும் நண்பர்களுக்கு மத்தியிலே
பெரும் பிரச்சனை பல வருடங்களாக நீடித்து கடைசியிலே சிந்தித்து பார்த்தால் பெரிதாக அங்கு இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சில வார்த்தைகளால் வந்த வினைதான் அது. அதனால்தான் அல் குர்ஆன் பாருங்கள் எப்படி சொல்கிறது, அல்லதி ஹிய அஹ்சன், அழகான வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, மாற்றமாக மிக அழகான வார்த்தையை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறது. அப்ப எனவே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாதாரண வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். எந்த விதமான பிரச்சனையுமே வருவதற்கு வாய்ப்பில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஒரு விடயத்தை சொல்வதற்கு பல்வேறு வார்த்தைகள் இருந்தால் அதிலே மிகச் சிறந்த வார்த்தை எதுவோ அதை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு வார்த்தையிலே டபுள் மீனிங், இரு கருத்துக்கள், நல்ல கருத்து கெட்ட கருத்து, இரண்டு கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதிலே அப்படி இல்லாத வார்த்தைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே தவறான கருத்து வருவதற்கான இடம்பாடு இல்லை. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதிலே தவறான கருத்துக்கு வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது, நல்ல கருத்து உள்ளடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் தவறான கருத்தே வர முடியாத அந்த வார்த்தையை தெரிவு செய்து நாங்கள் பேசுவதுதான் இந்த வழிகாட்டலின்படி நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. அந்த சகோதரர்களே, ஒரு சபையிலே எங்களுக்கு ஒரு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால், ஒரு ஜோக் அடிப்பதற்கு, ஒரு நகைச்சுவையான பேச்சு பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், அந்த வார்த்தையின் மூலமாக யாராவது அந்த சபையிலே உள்ளவர்களோ வேறு யாரோ பாதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் கருதினால், நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக யாருடைய சுய கௌரவம் பாதிக்கப்படும், அல்லது யாரையாவது தாக்குவது போன்ற அந்த வார்த்தை அமைந்துவிடும், அல்லது யாருடையாவது குறிப்பிட்ட ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்டுவது போன்று அமைந்துவிடும் என்பதாக இருந்தால் நாங்கள் அந்த வார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த சபையை நாங்கள் மகிழ்ச்சியை அடைய செய்வதற்காக, சபையை சிரிக்க செய்வதற்காக இன்னொருவருடைய மானத்திலே நாங்கள் கை வைத்து விடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ வார்த்தைகள் பயன்படுத்தப்படாததன் காரணமாக ஒற்றுமை அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்தி ஷைத்தானுடைய வழியை அப்படியே மூடிவிட வேண்டும். நண்பர்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு நாங்கள் வழிவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த வழிகாட்டலை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எனது அடியார்களுக்கு மிக அழகானதையே நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த வழிமுறையை பேசக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆம், பேசுபவர்களுக்கு மாத்திரமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகின்றான்? இல்லை. மனிதன் என்ற அடிப்படையிலே சிலருடைய பேச்சு சில வேளை தவறான வார்த்தைகளை சிலர் பயன்படுத்தி விடலாம். அவருடைய நோக்கம் நன்றாக இருந்தாலும் கூட அவர்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதிலே தவறு இழைத்து விடுவது என்பது ஒரு சகஜமான ஒரு விடயம். எப்பொழுதுமே 100க்கு 100% அணுவாக சிந்தித்து ஒரு மனிதனால் பேச முடியாது. எனவே போகிற போக்கிலே சில வேளை சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் வந்து விடலாம். அவருடைய கருத்து, அவர் சொல்ல வந்த விடயம் நல்லதாக இருந்தாலும் அவர் பயன்படுத்திய வார்த்தையிலே சில வேளை சிக்கல் வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது. எனவே கேட்கக்கூடியவர்களும் அந்த வார்த்தைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. எனவே பேசுபவர் மாத்திரம் தான் கவனமாக பேச வேண்டும். கேட்பவர்கள் வேண்டியவதெல்லாம் நினைக்கலாம் என்று சொல்லலாமா? முடியாது. எப்படி நாவுகள் தவறிழைக்குமோ அதே போல சில எண்ணங்களும் தவறிழைக்கும். தவறான எண்ணங்கள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில சிந்தனைகள் தவறான வழிந்துரைகளை கொடுக்கும். சரியான வார்த்தைக்கும் தவறான விளக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தையும் சில வேளை ஷைத்தான் பயன்படுத்திக் கொள்வார். ஒருவருடைய வார்த்தை தவறாக இருந்தால், சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அதனையும் ஷைத்தான் பயன்படுத்தி பகைமையை உண்டு பண்ணுவான். இன்னும் சில வேளை அவர் சரியாகத்தான் பேசியிருப்பார், அல்லது அவர் நல்ல நோக்கத்திலே பேசியிருப்பார். ஆனால் இவருடைய உள்ளத்திலே உள்ள தீய எண்ணம், எதை எடுத்தாலும் ஒரு விடயத்தை தவறாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு இடத்தில் இருந்தால், ஒரு சிறிய விடயத்தையும் பெரிதாக்கக்கூடிய அந்த பண்பு ஒரு இடத்தில் இருந்தால் ஷைத்தான் அதனையும் பயன்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே பிளவுகளை, சிக்கல்களை, பிரச்சனைகளை உருவாக்கி விடுவான். எனவே நாங்கள் ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டால்
அதிலே இல்லாத விடயங்களை எல்லாம் கற்பனை பண்ணி அதற்கு இல்லாத கருத்துக்களை எல்லாம் கொடுத்து அவருடைய தொனி எப்படி இருந்தது, அவருடைய அதற்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார், பின்னால் எப்படி நடந்து கொண்டார், அதை கேட்ட மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து இல்லாத பொல்லாத கற்பனைகளை எல்லாம் சேர்க்கக்கூடாது. இதுதான் ஷைத்தான் அதற்கான ஒரு வழிமுறையை எங்களுக்கு காட்டுகிறது. என்ன? لولا إذ سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது மூமினான ஆண்களும் பெண்களும் தமக்கு மத்தியிலே நல்லதை அவர்கள் நினைத்திருக்க கூடாதா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ ஒருவரை பற்றி எங்களுக்கு ஒரு விடயம் சொல்லப்பட்டாலும், ஒருவர் எங்களை பற்றி பேசக்கூடிய இடத்தில் அவருடைய வார்த்தையில் தவறான கருத்து இருப்பது போல எங்களுக்கு உணர்ந்தாலும் நாங்கள் என்ன நினைக்க வேண்டும்? அவரு இந்த நோக்கத்தில் தான் சொல்லி இருப்பார், நாங்கள் தேவையில்லாமல் கற்பனை செய்து தவறான நோக்கத்திலே சொல்லி இருப்பார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே இன்னொரு மூமினுடைய வார்த்தையை எப்பொழுதும் நல்ல கருத்தே நல்ல எண்ணத்திலேயேதான் நாங்கள் அணுக வேண்டும். அவர் என்னை தாக்குவதற்காகத்தான் சொல்லி இருப்பார் என்று எப்பொழுதும் நாங்கள் நினைக்க கூடாது. சொல்ல வந்த விடயம் நன்றாகத்தான் இருந்தது, ஏதோ தவறுதாலான ஒரு வார்த்தை வந்துவிட்டது அவரிடத்திலே இருந்து என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நியாயம் சொல்ல வேண்டும். எனவே பல வருடங்கள் இருந்த ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, நட்பை ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நஷ்டமா இல்லையா? அன்பார்ந்த சகோதரர், இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. ஈமான் கொண்டவர்களே, அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن இஸ்ம். சில எண்ணங்கள் பாவம், சில எண்ணங்கள் பாவம். எனவே ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் அதிலே இருந்து பெரிய ஒரு பூதாகரமான ஒரு கருத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையை உண்டாக்கக்கூடாது. நல்லெண்ணம் வைப்பது என்பதே ஒரு தனி இபாதத், ஒரு வணக்கம். எனவே இஸ்லாம் ஒரு தரப்பை மாத்திரம் குற்றம் சாட்டி மற்ற தரப்பை நிரபராதியாக்கவில்லை. பேசியவருடைய தவறு மாத்திரம்தான் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. கேட்பவருக்கும் பொறுப்பினர் இருக்கின்றது. பேசுபவர் எப்படி கவனமாக பேச வேண்டுமோ அதே போல கேட்பவரும் நல்லெண்ணத்தில் அடிப்படையில் தான் ஒருவருடைய பேச்சை அணுக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களுடைய ஒரு சகோதரருடைய பேச்சுக்கு நீங்கள் 70 விதமான நியாயங்களை கற்பிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே எடுப்பிலே ஒரு வார்த்தையை நாங்கள் இவர் என்னை தாக்கிவிட்டார், இவர் என்னை கேவலப்படுத்தி விட்டார், அவமதித்து விட்டார் என்று நாங்கள் முடிவுக்கு வந்து விடாமல் நாங்கள் விட்டுக் கொடுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். எனவே பேசக்கூடியவர்களும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குர்ஆனுடைய இந்த 2 வசனங்களும் எங்களுக்கு, முதலாவது வசனம் வகுல் இபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்சன் என்ற வசனம் எங்களுடைய நாவுகளை கவனமாக பயன்படுத்தி எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்குமாறும், அதே நேரத்தில் அடுத்த வசனம் யா லௌலா இஸ்தமிஅதுமூஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா என்ற அந்த வசனம், நீங்கள் ஒரு விடயத்தை கேட்டால் நல்ல எண்ணம் வையுங்கள், நல்லெண்ணம் வையுங்கள் என்ற அந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن, நீங்கள் அதிகமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், சில எண்ணங்கள் பாவமாகும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், இவைகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய காதுகளை, எங்களுடைய உள்ளங்களை தீய எண்ணங்களை விட்டும், தீய விதத்தில் அவற்றை கேட்டு கருத்துக்களை கொடுப்பதை விட்டும் பாதுகாக்குமாறு சொல்கிறது. இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஷைத்தானிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வந்தால் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஷைத்தானுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். எனவே ஷைத்தான் இப்படியான தவறான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே உண்டு பண்ணினால், ஒருவருடைய பேச்சை வைத்து அல்லது ஒருவருடைய செயலை வைத்து எங்களிடத்திலே தவறான எண்ணத்தை ஷைத்தான் உண்டு பண்ணினால், நாங்கள் அதற்கு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அடுத்ததாக சில வேளை ஷைத்தான் நாங்கள் எவ்வளவுதான் நல்லெண்ணம் வைக்க பார்த்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே தூண்டிக்கொண்டே இருப்பான், வஸ்வாசை போட்டுக்கொண்டே இருப்பான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். எனவே இப்படியான இந்த சிந்தனை நாங்கள் வெளிவர வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக.
என்று நாங்கள் துவா கேட்பதன் மூலமாக எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கிறது, ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கு உதாரணம் சொல்வார்கள், ஒரு மந்தை, ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது. அந்த ஆட்டு மந்தை, ஒரு ஆட்டை நீங்கள் எடுப்பதற்கு செல்வதாக இருந்தால் அந்த ஆட்டை பாதுகாக்கக்கூடிய நாய் சில வேளை குறைக்கும், உங்களுக்கு அந்த ஆட்டை நெருங்க விடாது. இப்பொழுது அந்த நாயை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாய்க்கு பொறுப்பான அந்த மந்தையின் இடையனிடத்திலே நாங்கள் செல்ல வேண்டும். சென்றால்தான் அந்த இடையன் அந்த நாயை அமைதிப்படுத்தினால் அந்த நாயால் ஒன்றும் செய்ய எங்களுக்கு ஆபத்து வர மாட்டாது. அதே போன்றுதான் இந்த ஷைத்தான் எங்களை பாவத்திலே தள்ளுவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய அந்த முயற்சியிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் எங்களுடைய சொந்த முயற்சியினால் மாத்திரம் அதற்கு ஈடு கொடுக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதன் மூலமாகவும் எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த தவறான ஊசலாட்டங்களை நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்ள முடியும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இந்த அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை ரமதான் மாதத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு பின்னாலும் அதனை தொடர்வதற்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.